ஹே காய்ஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யம்மியான கிளாஸ் கேக் ரெசிபி. அகர் அகர் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஹெல்தி அண்ட் டேஸ்டி. இது வந்து ஒரு 8 to 10 கிராம்ஸ் அகர் அகர். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வந்து சார்ட்டடாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கிவிஸ், பிளாக் சீட்லெஸ் கிரேப்ஸ், அப்புறம் ஸ்ட்ராபெரிஸ், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுருக்கிறேன். இது வந்து 1 லிட்டர் தண்ணி. இதில் வந்து அகரகரை போட்டு நல்லா கரையிற வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கரைச்சி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டு எடுத்து நம்மளோட அகரகர் மிக்ஸை வந்து பாதி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு ரெஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லேயர் வந்து செட் ஆனதுக்கப்புறமா செகண்ட் லேயரை அதுக்கப்புறம் பொறுமையாக ஃபஸ்ட் லேயர் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி மேலே ஊற்றிக்கோங்க. பார்த்திங்கனாலே தெரியும், ஃபஸ்ட் லேயருக்கு மேலே நல்லா ஜென்டிலாக ஸ்லைட் ஆகும். ஊற்றுனதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸை வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது மேலே அந்த லேயர் செட் ஆனதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸை கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் லேயர் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நான் வந்து உள்ளே தள்ளி விட்டுருக்குறேன். இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கோங்க. இந்த ஃப்ரூட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, எனி சாஃப்டாக இருக்க ஃப்ரூட்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லேயரும் செட் ஆகிடுச்சு. இது செட் ஆகிற வரைக்கும் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். செட் ஆகாமல் பண்ணாதீங்க. இப்போ வந்து 2 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணதுக்கப்புறம் எடுத்திருக்கேன். இந்த ஓரத்தில் இருக்கிறத வந்து கத்தி வச்சு இந்த மாதிரி நீக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு பிளேட்டை வச்சு அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பின்னாடி தட்டினிங்கனாலே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். இது அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை இந்த மாதிரி ஜென்டிலாக இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம நார்மலாக கிடைக்கிற அந்த க்ரீம் ஃப்ராஸ்ட் கேக்ஸை விட இது ரொம்ப ஹெல்தி. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் பஞ்ச் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.